ஓவர்சீருக்கு வந்து we are going to start a course சரியா. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லேருந்து வெரைட்டியாக கான்செப்ட்ஸ் வந்து நான் அங்கே வந்து டெமோ திஸ் இஸ் ஃப்ரீ டு எவ்ரி ஒன் சரியா. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணலாம் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே. இங்கே 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா 10 சப்ஜெக்ட்லேயுமே இருக்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட்டு சரியா, அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு பதிவாக கொண்டு வர போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர் எவ்ரி சப்ஜெக்ட் சரியா. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லைவ் தான். திஸ் இஸ் ஓப்பன் டு ஆல் டெமோ ஃபார் கொஞ்சம் நாளைக்கு சரியா. ஸோ கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஓப்பன் டு ஆல் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற பேப்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரக்சர் சரியா. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ட்ரக்சர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரக்சரில் இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது ஓகே. ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ ஐஎல்டி அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகலாம். சார் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம்னா என்ன சார்? ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஎல்டி அப்படின்னா தே வில் ஹேவ் சம் வாட் டு சே ஹெசிடேஷன் ஓகே. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் புரியாமல் படிக்கிறது தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கான்செப்ட் புரிஞ்சு தான் படிக்கணும் ஓகே. ஐ வில் ஷோ யூ ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் இட் வில் பி வெரி ஈஸி சரியா. ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஐஎல்டி சரியா. ஸோ ஐஎல்டினா என்ன? இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். ILD is influence line diagram சரியா. இப்போ சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பீம் இருக்குன்னு வைங்களேன். சாதாரணமாக ஒரு பீம் இருக்குது, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குன்னு வச்சுப்போம் சரியா. இந்த பீம் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் சப்ஜெக்டட் டு யூடிஎல். ஸோ யூடிஎல் இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்ட்ரக்சரில் எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை ஆகிற லோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும், டைனமிக்காக இருக்காது. ஸ்டாட்டிக் லோடுனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லோட் வந்து டைமை பொறுத்து மாறாது. அந்த லோடு ஆக்ட் ஆகிறது வந்து லோடு ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் லோடு வந்து டைமை பொறுத்து மாறாது. அப்போ டைனமிக் லோட்னா என்ன சார் அப்படின்னா டைனமிக் லோட்னா அந்த லோடு வந்து டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்குவேக் லோட். இப்போ திடீர்னு பூகம்பம் வருது அப்படின்னா அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டைனமிக் லோட். இல்லை திடீர்னு ஒரு விண்ட் லோடு வருதுன்னா தட் இஸ் a very good example of dynamic load. Yes, it's very good evening சரியா. Now that is one of the perspective. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவேன்? இதுக்கு shear force diagram வரைவேன். What is the shear force diagram? This is a shear force diagram. What is the bending moment diagram? This is the bending moment diagram. இது என்னால் ஈஸியாக வரைய முடியும். ஏன் ஈஸியாக வரைய முடியுது அப்படின்னா இங்கே இருக்க லோடு வந்து டைமை பொறுத்து மூவ் ஆகலை. அதனால நான் என்ன பண்ணிடுவேன்? ஈஸியாக வரைஞ்சி எனக்கு எவ்வளோ ஸ்டிரப் தேவை, எவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவை, ஸோ ஸ்டிரப் எவ்வளோ தேவை அப்படின்றதுக்கு நம்ம வரைகிறது தான் ஷியர் ஃபோர்ஸு. ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு கம்பி எவ்வளோ தரப்போகிறோம் அப்படின்றதுக்கு தேவையானது பெண்டிங் மொமெண்ட். இதை நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம் எப்போ இந்த லோடு வந்து மூவ் ஆகலை அப்படின்னா. இதுவே ஒரு பிரிட்ஜ் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு பிரிட்ஜ் இருக்குது சரியா, ஒரு கேர்டர் இருக்குது, ஒரு மெயினான பிரிட்ஜ் ஏதாவது கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ அந்த பிரிட்ஜை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலர் போகும், அதுக்கப்புறம் ஒரு 4 வீலர் போகும், அதுக்கப்புறம் ட்ரக் போகும் ஓகே. ஸோ நிறைய லோடு ஆக்ட் ஆகுது புரியுதா. ஒரு லோடு ஆக்ட் ஆகலை, நிறைய லோடு ஆக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த லோடு வந்து இதுதான் பிரிட்ஜ் அப்படின்னா அந்த பிரிட்ஜில் வந்து நிறைய லோடு வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் இஸ் டைனமிக் லோட். அப்போ அதுவும் பீம் தான் சரியா. அந்த பீம் அந்த பிரிட்ஜுக்கு மேலே இருக்கிறதும் பீம் தான் கேர்டர். ஆனால் அந்த பீமில் வந்து பார்த்தீங்கன்னா லோடு என்ன ஆகுது? லோடு வந்து டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக நிற்கல. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த மாதிரி கன்வென்ஷனல் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் என்னால் வரைய முடியாது கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ஆகுதுங்க? லோடு வந்து மூவ் ஆகுது. ஸோ அதுதான் மூவிங் லோட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ மூவிங் லோடுக்கு நம்ம வரையக்கூடிய அந்த ஃபோர்ஸ் டயக்ராம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். தட் இஸ் தி பர்த் பிளேஸ் ஆஃப் ஐஎல்டி. தட் இஸ் தி பர்த் பிளேஸ் ஆஃப் ஐஎல்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் போகுது. ஸோ லோடு மூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த மூவ் ஆகிற லோடை அசஸ் பண்ணி நான் டிசைன் பண்ணணும். ஒரு இன்ஜினியராக நான் என்ன பண்ணணும்னா அந்த பீமை வந்து முன்னாடியே நான் ஐஎஸ் கோடெலாம் இருக்குது, ஐஎஸ் கோட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது. பட் அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய ரொம்ப பேசிக் தான் கேட்க போகிறாங்க. ஸோ பேசிக் மட்டும் தெரிஞ்சுப்போம். ஸோ அப்போ அந்த மூவிங் லோடுக்கு சேர்த்து நான் முன்னாடியே அட்வான்ஸாக சேர்த்து டிசைன் பண்ணுவேன். அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஐஎல்டி தேவை. இந்த கன்வென்ஷனல் மெத்தட் வச்சு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் தி பர்த் பிளேஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் சரியா. இதில் வந்து நிறையா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஸ்ட்ரக்சருக்கு ஐஎல்டி கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு எப்படி ஐஎல்டி வரைகிறது அப்படின்றத பார்க்கலாம் சரியா. ஸோ வில் ஸ்டார்ட் வித் தட். லிசன் ஹியர். வெரி சிம்பிள். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் தட் வில் பி வெரி ஈஸி சரியா. ஸோ இந்த சப்ஜெக்ட்னு இல்லை, எல்லாமே கான்செப்ட் புரிஞ்சு படிங்க.
அப்போ தான் உங்களால் எக்ஸாமில் ரீகலெக்ட் பண்ணி எழுத முடியும். ஓகே, that is the advantage of studying with concept. Now let us take a simply supported beam. So இது hinged, இது roller. சரியா? Yes, now listen here. இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தோன்னா பிரிட்ஜில் வந்து எனக்கு அங்கே வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து போகுது. ஆனால் தியரிட்டிக்கலாக எனக்கு இங்கே பீம் இருக்குது. பட் ஆனால் மூவிங் லோடுக்கு என்ன பண்ணுறது சார்? எஸ், அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா தியரிட்டிக்கலாக அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் லோடு எடுத்துப்பேன். யூனிட் லோட்னா லோட் ஆஃப் வேல்யூ 1. சரியா? இந்த யூனிட் லோடை வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் மூவ் பண்ணுவோம். சரியா? பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் மூவ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் தி மூவிங் லோட். அப்போ இந்த யூனிட் லோடை வந்து என்ன பண்ணுவேன்? ஏலேருந்து பி வரைக்கும் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போவோம். சரியா? மூவ் பண்ண we will find the reaction, shear force and bending moment. புரியுதா? அப்போ என்ன பண்ணுவோன்னா யூனிட் லோடை இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஏலேருந்து பி வரைக்கும் மூவ் பண்ணிகிட்டே போவேன். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தட். ஸோ இப்போ யூனிட் லோடு வந்து ஏலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு ஐஎல்டி வரைய போகிறோம்னா we are going to draw the ILD for influence line diagram for reaction at A. ILD for RA. சரியா? we are going to draw the influence line diagram for reaction at A. சரியா? இப்போ இதை 3 கேஸாக பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா listen here. ஸோ RA கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன? listen here. ஃபஸ்ட் கேஸ் இஸ் மூவிங் லோடு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? நான் ஏலேருந்து வரேன். அப்போ RA கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ மூவிங் லோடை ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் தி மூவிங் யூனிட் லோட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. இதுதான் கேஸ் 1 அட் ஏ. ஸோ அடுத்த கேஸ் என்ன? நெக்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் லோட என்ன பண்ணுங்க? நகர்த்துங்க. ஸோ நகர்த்தி போனீங்கன்னா இட் வில் பி சம்வேர் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த யூனிட் மூவிங் லோட என்ன பண்ணுறேன்? ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது. தட் இஸ் த நெக்ஸ்ட் கேஸ். ஸோ அடுத்த கேஸ் என்ன? இதை எண்டுக்கு கொண்டுட்டு போயிடுங்க. ஸோ திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. ஸோ இப்போ இந்த யூனிட்லோட பாயிண்ட் பியில் கொண்டு போய் பிளேஸ் பண்ணிட்டேன். இது 3த்தையுமே நான் அசஸ் பண்ணிட்டா ஈஸியாக டயக்ராம் வரைஞ்சிடலாம். வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த யூனிட்லோட பாயிண்ட் ஏலேருந்து அப்படியே பி வரைக்கும் அழகாக பொறுமையாக மூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அட் பாயிண்ட் ஏ. அடுத்த கேஸ் வந்து சம்வேர் பிட்வீன் ஏக்கும் பிக்கும் நடுவில். அடுத்த கேஸ் வந்து பியில். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ I'll start with the first case at A. ஓகே, at A. ஸோ இப்போ ஏல இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். listen here. ஸோ இப்போ யூனிட் மூவிங் யூனிட் லோடு வந்து ஏன்ற பாயிண்டில் இருக்குது. ஓகே, இது வந்து ஸ்பேன் எல். திஸ் இஸ் ஸ்பேன் எல். இது சப்போர்ட் ஏ, இது சப்போர்ட் பி. சரியா? ஸோ இப்போ ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் ஜென்ரலாக எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் எப்போதுமே 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும், ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல். கரெக்டாக? ஜென்ரலாக HA VA டெவலப் ஆகும். திஸ் இஸ் ஃபார் ஜென்ரல் லோடிங். ஜென்ரல் லோடிங்னா இன்க்ளைண்டாக லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா. ஸோ இந்த இன்க்ளைண்ட் லோட நான் 2ஆக ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று வெர்டிக்கல் காம்பனன்ட், இன்னொன்று ஹரிசான்டல் காம்பனன்ட். இது வந்து ஜென்ரல் லோடிங்க்கு தான் அப்படி டெவலப் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வெர்டிக்கல் லோட் மட்டும் தான் தரேன். அப்போ வெர்டிக்கல் லோட் கொடுத்தா வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான் டெவலப் ஆகணும். அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ எது நியூட்டன்ஸ் 3ஆம் விதின்றது என்ன? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அப்போ நான் வெர்டிக்கல் லோட் தரப்ப எனக்கு என்ன டெவலப் ஆகாது? ஹரிசான்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகாது. அப்போ என்ன டெவலப் ஆகும்? HA is 0. If you apply vertical load on the structure, only vertical reaction will develop. Common sense. இப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் தரீங்கன்னா கண்டிப்பாக எதிர் திசையில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே கான்செப்ட் தான். ஓகே, 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ், நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். சரியா? ஸோ நம்ம என்ன ஃபோர்ஸ் தரமோ அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். அப்போ நான் வெர்டிகலாக லோட் கொடுத்தா எனக்கு வெர்டிகலாக மட்டும் தான் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஹரிசான்டலாக லோட் கொடுத்தா தான் ஹரிசான்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். பட் இந்த இடத்துல VA மட்டும் தான் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ VA அண்ட் திஸ் இஸ் B. நவ் இப்போ ஒரு பீம் டிசைன் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியமாக ஃபாலோ பண்ணுவோம். அப்படின்னா என்ன? சமேஷன் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ் இன் தி ஸ்ட்ரக்சர் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. அதாவது டிசைன் பண்ணுறப்ப அதில் இருக்க எல்லா ஃபோர்ஸஸையும் நான் ஆட் பண்ணால் கடைசியாக எனக்கு 0 வரணும். ஏன் சார் அப்படி? ஒருவேளை அந்த ஃபோர்ஸஸ் வந்து 0 ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து ஒன்று அந்த ஸ்ட்ரக்சரை, இப்போ ஒரு வேளை அன்பேலன்ஸ்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அது கீழே தள்ளும். அப்படி இல்லை அன்பேலன்ஸ்ட் ஹரிசான்டல் ஃபோர்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஹரிசான்டலாக டிஸ்பிளேஸ் பண்ணும். இல்லை அன்பேலன்ஸ்டு மொமெண்ட் இருக்குன்னா அது என்ன பண்ணும்? அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட் வந்து அந்த பீமை வந்து ஓவர்டர்ன் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன படிச்சிருப்போம்னா சமேஷன் V0 சமேஷன் H0 சமேஷன்
m0. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? டிசைன் பண்ணுறப்ப நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சர் வேணால் டிசைன் பண்ணிட்டோம் பண்ணாலுமே கடைசியாக நீங்கள் அதில் இருக்க எல்லா ஆக்ஷன் ரியாக்ஷன், அதாவது லோடு ரியாக்ஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 வரணும். அதே மாதிரி தான் ஹரிசாண்டல் ரியாக்ஷன், அதே மாதிரி தான் மொமெண்ட். இது வந்து இமேக்லேயே படிச்சிருப்போம் நம்ம. சரியா? இதை தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெசிடென்ஷியல் பில்டிங் டு புர்ஜ் கலிஃபா. ஸோ புர்ஜ் கலிஃபா டிசைன் வரைக்குமே இந்த கான்செப்ட் தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சமேஷன் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி 0 ஆஃப்டர் டிசைனிங் தட் ஸ்ட்ரக்சர். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அந்த அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணாது, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து தொந்தரவு பண்ணாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ரியாக்ஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ரியாக்ஷன்றது இதில் வரும், வெர்டிகல் ஃபோர்ஸில் வரும். அப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு கான்செப்டை யூஸ் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு யூஸ் தி கான்செப்ட் ஆஃப் summation of all the vertical forces in the structure is 0. Okay, structure is 0. so இங்க VB டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன லோட் டெவலப் ஆகுது, என்ன லோட் ஆக்ட் ஆகுது? ஃப்ரீ பாடி வரையலாம். ஸோ ஃப்ரீ பாடி வரையலாமா? ஃப்ரீ பாடினா என்ன? ஃபோர்ஸ் மட்டும் வரைய போகிறேன். ஸோ அப்போ ஏல ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகுது VA, பியில் ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகுது VB. ஸோ இந்த இடத்துல ஒரு யூனிட் லோட் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இப்போ சமேஷன் V0 அப்படின்னு என்ன அர்த்தம்னா சமேஷன் ஆஃப் ஆல் தி வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் இன் தி ஸ்ட்ரக்சர் இஸ் 0. அதாவது அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் லோடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது 0வாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் எந்த சைன் கன்வென்ஷன் வேணால் ஃபாலோ பண்ணலாம், அது நம்ம விருப்பம். இப்படி தான் இருக்கணும், இதுதான் பாசிட்டிவ் இதுதான் நெகட்டிவ் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நம்ம யூனிவர்சலாக என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா அப்வர்டு வந்து பாசிட்டிவ், அதாவது அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்னு ஃபாலோ பண்ணுவோம், டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாமே நெகட்டிவ்னு ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் அவர் கன்வென்ஷன். ஸோ இப்போ இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ VA ஆக்ட் ஆகுது, VB ஆக்ட் ஆகுது, அப்புறம் இந்த இடத்துல ஒரு யூனிட் லோட் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ அப்வர்ட் ஃபோர்ஸ்க்குலாம் ப்ளஸ் போடுங்க. ஸோ ப்ளஸ் VA. கரெக்டாக? ப்ளஸ் VA. நெக்ஸ்ட்டு VBயும் அப்வர்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ ப்ளஸ் VB. யூனிட் லோட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணும்? -1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ VA ப்ளஸ் VB -1 இஸ் ஈக்குவல் டு 0. பேசிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். இமெக் வந்து பார்த்தீங்கன்னா SOM அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா SA வரைக்கும் வரும், SA1 வரைக்கும் வரும், SA2ல வராது. ஏன்னா SA2ல ஆர்ச் கேபிள் இருக்கும், அதுலேயும் வரும், ஆர்ச்சஸ்லேயும் வரும். ஸோ இமெக் இஸ் த பேஸ். சரியா? ஸோ இப்போ என்ன எழுதலாம்? VA ப்ளஸ் VB இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதலாமா? ஸோ வில் கெட் த ஈக்குவேஷன் as VA ப்ளஸ் VB இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இதை எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட்லேயோ இல்லை ரஃப் பேப்பர்லேயோ எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா நான் அழைக்க போகிறேன். சரியா? ஸோ இஃப் யூ ஆட் VA and VB you are going to get 1. This is equation 1 after applying summation of V is equal to 0. இப்போ அடுத்த கான்செப்ட் போகலாம். We'll move to the next concept now. Listen here. So இப்போ this is VA, this is VB. ஸோ அப்போ இங்கே யூனிட் லோட் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ஒரு யூனிட் லோடை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா சமேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் B இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? மொமெண்ட் அப்படின்றத நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து ஃபேஸ் பவுலர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அதாவது ஃபாஸ்ட் பவுலிங்லாம் போடுறாங்க கிரிக்கெட்டில். அது எப்படி சாத்தியம்னா அவங்க ஹேண்டை வந்து ஃபுல்லாக ஸ்விங் பண்ணுவாங்க. கரெக்டாக? அவன் ஸ்விங் பண்ணுறப்ப கடைசியாக ரிலீஸ் பண்ணுறது பால் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஹீல் யூஸ் தி என்டையர் ஹேண்ட். அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னா அப்போ தான் மொமெண்ட் வந்து அதிகமாகும். சரியா? அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா லிவர் ஆம் அதிகமாகும். ஸோ வாட் இஸ் மொமெண்ட்? மொமெண்ட் இஸ் ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரி, அவன் பாலை ரிலீஸ் பண்ணுறது தான் ஃபோர்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இது அதிகமாச்சுன்னா தான் அவனால் மொமெண்ட் நிறையா ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த பாலை வந்து ஒரு 160 150 அவனால் போட முடியும். திஸ் இஸ் த ஃபிசிக்ஸ் பிஹைண்ட் த பவுலிங். ஸோ அதனால தான் ஃபேஸ் பவுலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஜம்ப் பண்ணி ஃபுல் ஹைட்டில் இப்படி ஸ்விங் பண்ணுவாங்க. தட் இஸ் த ரீசன். த ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் மொமெண்ட். ஸோ அப்போ மொமெண்ட்ன்றது என்ன? ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு டேக் summation of moment about point B0. சரியா? ஸோ summation of moment about point B is equal to 0 அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், நான் எப்போதுமே கிளாக் வைஸாக பாசிட்டிவ்னு எடுத்துப்பேன், ஆன்டி கிளாக் வைஸாக நெகட்டிவ்னு எடுத்துப்பேன். இதை மாற்றியும் எடுக்கலாம். இப்படி தான் எடுக்கணுமா சார்னா கண்டிப்பாக கிடையாது. யூ கேன் சேஞ்சஸ், பட் அகெயின் யூனிவர்சலாக இதுதான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அது நீங்கள் மாற்றினாலுமே உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ தட் இஸ் நாட் எ பிக் டீல்.
சார் கிளாக் வைஸ்னால் எனக்கு குழப்பமாகுது சார், இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சாமி கும்பிட்றீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த அங்க பிரதேசனம் பண்ணுறீங்களா, அது எந்த டைரெக்ஷனில் பண்ணுவீங்க? சாமியை சுற்றி வர்றது எந்த டைரெக்ஷன், அதுதான் கிளாக் வைஸ். அது உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு குழப்பா. திஸ் ட்ரிக் வில் ஹெல்ப் யூ ஆல்வேஸ். மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, யூ வில் while worshipping the god what you will do. ஸோ இப்போ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றப்ப நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் சாமியை சுற்றி வருவீங்களா, அந்த டைரெக்ஷன் தான் கிளாக் வைஸ். ஸோ தட் இஸ் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். புரியுதா? ரெஜிஸ்டர் திஸ் இன் யுவர் பிரைன். நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, unless or until you are alive in this universe you will remember this. சரியா? இதை மட்டும் நீங்கள் மண்டையில் பதிவு பண்ணிக்கோங்க. அதாவது எந்த டைரெக்ஷனில் நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ அது தட் இஸ் கிளாக் வைஸ். அகைன் திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ், இஸ் நெகட்டிவ். ஸோ இப்போ பிஏ பொறுத்து நான் மொமெண்ட் எடுக்கிறேன். ஸோ என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது? விஏ இருக்குது. என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல். அப்புறம் 1 இருக்குது. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எல். ஸோ நவ் அப்போ வாட் இஸ் த ஃபோர்ஸ்? விஏ. வாட் இஸ் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? எல். இதோட டைரக்ஷன் என்ன பாருங்க? திஸ் இஸ் ஜெனரேட்டிங் விச் டைரக்ஷன்? கிளாக் வைஸ். கரெக்டா? ஸோ ப்ளஸ் விஏ இன்டூ எல், ப்ளஸ் விஏ இன்டூ எல். ஸோ ப்ளஸ் விஏ இன்டூ எல். கரெக்டா? அகைன் மைனஸ் வாட் இஸ் த ஆன்சர்? மைனஸ் 1 இன்டூ எல். மைனஸ் 1 இன்டூ எல். கரெக்டா? அதே பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது, ஆனால் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து என்ன டைரக்ஷனில் மொமெண்ட் டெவலப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் மொமெண்ட் டெவலப் பண்ணும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மைனஸ் சைன் கொடுத்துருக்கேன். ஸோ விஏ இன்ட்டு எல் கிளாக் வைஸு, 1 இன்ட்டு எல் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ப்ளஸ் விஏ இன்ட்டு எல் மைனஸ் 1 இன்ட்டு எல் இஸ் ஈக்குவல் டு வாட்? அவ்வளோதான் சார். இங்கே விபி இருக்கு சார், அதை ஏன் சார் கன்சிடர் பண்ணல? எஸ், இந்த விபி வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறேன்? லிசன் ஹியர். சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் having the doubt, சார் விஏ எடுத்துட்டீங்க, 1 எடுத்துட்டீங்க, ஏன் சார் விபி எடுக்கலாம்? வெரி சிம்பிள். அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பாயிண்ட் வழியாகவே பாஸ் ஆகுது. சரியா? நான் ஏன்னா மொமெண்ட் அபவுட் பி இஸ் ஈக்குவல் டு 0 இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட் வழியே பாஸ் ஆச்சு அப்படின்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸே கிடையாது. எப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்போ ஒரு செக்ஷனில் மொமெண்ட் எடுக்கணும்னு வைங்களேன், அந்த செக்ஷனில் இருந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக வெளியில் இருக்கணும். ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில் வெளியில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து மொமெண்ட் ஜெனரேட் பண்ணும். தட் இஸ் அ கான்செப்ட். ஓகே, ஒருவேளை அதே பாயிண்ட்ல பாஸ் ஆச்சுன்னா it won't generate any moment. Why? Because the perpendicular distance is 0. So அப்ப VB into 0 is what? VB into 0, the moment produced by VB is 0. Basic mechanics. Okay va? Now listen here. So what is the equation? So VA into L minus 1 into L is equal to 0. அப்ப VA into L is equal to 1 into L. Correct? அப்ப VA is equal to என்ன வரும்? L by L. So இந்த L இங்க கீழே கொண்டு வாங்க. இதை கிராஸ் பண்ணனா VA is equal to 1. So what is the value of vertical reaction at A? It is 1. Very important. எப்ப யூனிட் லோட் வந்து பாயிண்ட் ஏல இருந்ததுன்னா, யூனிட் லோட் வந்து பாயிண்ட் ஏல இருந்ததுன்னா what is the reaction of A? What is the value of reaction of A? 1. காமன் சென்ஸ், இதெல்லாம் நான் பண்ணவே தேவையில்லை. எனக்கு ஒரு காமன் சென்ஸ் இருந்தது, எனக்கு கொஞ்சம் பேசிக் மேக்ஸ் அந்த ஐடியாலாம் இருந்தது, நாலேஜ்லாம் இருந்ததுன்னா இவ்வளோ கேல்குலேஷனே தேவையில்லை, மெக்கானிக்ஸே தேவையில்லை. ஏன் சார்? எஸ், சரி, இதுதான் பாயிண்ட் ஏ. கரெக்டா? இது பாயிண்ட் ஏ. இப்போ யூனிட் லோடு வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. கரெக்டா? ரியாக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகுது? அதே இடத்துல தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இதோட ரெண்டோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் ஒன்றா இருந்ததுன்னா, சரியா, அதாவது 2 லோடு ஆக்ட் ஆகுது, அந்த 2 லோடோட லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரே லைனில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன லோட் தரீங்களோ அதே ரியாக்ஷன் தான் டெவலப் ஆகும். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் தி ஸ்ட்ரக்சர்ஸ். சரியா? பீமு, ஃப்ரேமு, ட்ரஸ். சரியா? பீம், ஃப்ரேம், ட்ரஸ், ஃபார் எவ்ரி ஸ்ட்ரக்சர் திஸ் இஸ் அப்ளிகபிள். நான் அப்ளை பண்ணுற லோடும் ரியாக்ஷனும் ஒரே லைனில் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பாயிண்ட் ஏ. கரெக்டா? இந்த பாயிண்ட் ஏல தான் வெர்டிக்கல் ரியாக்ஷனும் டெவலப் ஆகுது, அதே மாதிரி யூனிட் லோடும் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த லோடும் ரியாக்ஷனும் ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருந்ததுன்னா, வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் யூனிவர்சல், திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி ஸ்ட்ரக்சர்ஸ். அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், அகைன் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங், இது எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் அப்ளிகபிள். பீமு, ட்ரஸ்ஸு, ஃப்ரேமு, ஓகே, ஃபார் ஆல் தி ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மாதிரி ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருந்ததுன்னா என்ன லோடோ அந்த லோடு வந்து அப்படியே அழகாக ரியாக்ஷனில் போயிடும். ஓகே, ரியாக்ஷனில் போய் உட்காந்துக்கும். ஸோ VA is equal to 1. ஸோ அப்போ நான் பார்த்தவொடனே என்ன பண்ணிடலாம்? VA is equal to 1 போட்டுடலாம். இந்த மெக்கானிக்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. இந்த மெக்கானிக்ஸ்லாம் எதுக்குன்னா
just to make you understand the concept. So அப்ப யூனிட் லோட் வந்து பாயிண்ட் ஏல இருக்கிறப்ப ரியாக்ஷன் அட் ஏ ஓட வேல்யூ என்ன? what is the value of RA or VA? that is 1. புரிஞ்சுதா? this is the first case. so அப்ப யூனிட் லோட் ஏல இருக்கிறப்ப RA ஓட வேல்யூ 1. ஓகேவா? I'll erase this. We'll move to the next case. okay, சீக்கிரம் முடிச்சிடலாம். just listen here. we'll move to the next case. listen here. so அப்ப please listen. fine. so அப்ப first case, case 1, unit load is at A. what is the value of RA? that is equal to 1. இப்ப case 2 பார்க்கலாம். சரியா? case ரெண்டாவது கேஸ் என்ன? ரெண்டாவது கேஸ் வந்து பாத்தீங்கன்னா listen here. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் லோட் எங்க வச்சேன்? A ல வச்சேன். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் லோட A ல வச்சாச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல. இப்போ என்ன பண்ணுங்க? அது அழகா அப்படியே நவுத்திட்டு வந்து somewhere in between, எங்கேயாவது somewhere in between A and B. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இப்போ யூனிட் லோட தள்ளிட்டு வரேன். சரியா? அப்போ இந்த மொத்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல். கரெக்டா? இந்த மொத்த டிஸ்டன்ஸும் எல். இப்போ ஏலேருந்து இந்த மூவிங் யூனிட் லோட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எக்ஸ்னா என்ன? தட் இஸ் அ வேரியபிள். சரியா? ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது எக்ஸ். இது எக்ஸு, இது எல் அப்படின்னா மீதம் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? சிம்பிள் லாஜிக். இது எக்ஸு, இது எல். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணுங்க? இந்த மொத்த லென்த்தில் இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிடும்? இந்த லென்த் கிடச்சிடும். கரெக்டா? அப்போ இந்த லென்த் என்ன? எல் மைனஸ் எக்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ இந்த யூனிட் லோடுக்கு முன்னாடி இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு. இந்த யூனிட் லோடுக்கு அடுத்து இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் எக்ஸு. கரெக்டா? ஸோ இப்போ இங்கே என்ன லோட் ஆக்ட் ஆகுது? 1. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா RA கண்டுபிடிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் RA, தட் இஸ் ரியாக்ஷன் அட் A when unit load is between A and B. okay, and unit load is between A and B. சரியா? come here. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I am going to use the concept of summation of moment about B is equal to 0. அதாவது B ஐ பொறுத்து நான் மொமெண்ட் எடுக்க போறேன். அப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? RA ஆக்ட் ஆகுது. what is the perpendicular distance? L. என்ன டைரக்ஷன்ல இது மொமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகுது? clockwise directionல ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ RA into L, that is clockwise. அப்போ clockwise-னா என்ன? பாசிட்டிவ். கரெக்டா? ஸோ அப்போ ப்ளஸ் RA into L. நெக்ஸ்ட் இப்போ யூனிட் லோட் ஆக்ட் ஆகுது. என்ன டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது? ஸோ நான் பியை பொறுத்து தான் மொமெண்ட் எடுக்கிறேன். அப்போ நான் எந்த பாயிண்டில் மொமெண்ட் எடுக்கிறேனோ அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த யூனிட் லோடு வந்து எவ்வளோ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்றது தான் பார்ப்பேன். ஸோ அப்போ பிக்கும் இந்த லோடுக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன? எல் மைனஸ் எக்ஸ். கரெக்டா? வாட் இஸ் த ஃபோர்ஸ்? 1. வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மொமெண்ட்? ஸோ என்ன டைரக்ஷனில் அது மொமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆன்டி கிளாக்வைஸ். கரெக்டா? ஸோ 1 into L minus X ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ ஆன்டி கிளாக்வைஸ்னா என்ன வரும்? -1 into L minus X is equal to 0. that's it. ஸோ VB வந்து மொமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணனா பண்ணாது. ஏன்? ஏன்னா நான் மொமெண்ட் அபவுட் B தான் எடுக்கிறேன். ஐ எம் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் B0. ஸோ அப்படி இருக்கிறப்ப VBக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸே இருக்காது. சரியா? ஸோ வாட் இஸ் த ரியாக்ஷன்? RA into what is the equation of reaction? RA into L plus clockwise. கரெக்டா? ஸோ RAன்றது ஃபோர்ஸு. Bல இருந்து RA எவ்வளோ தூரத்தில் இருக்குது? L. ஸோ ப்ளஸ் RA into L minus 1 into L minus X is equal to 0. okay, now so what is the equation? You will solve this equation. So what is the equation? RA into L minus 1 into L minus X is equal to 0. அப்போ RA into L is equal to L minus X. கரெக்டா? அப்போ RAன்றது என்னப்பா வரும்? L minus X by L. okay, so this is the equation for RA. so RA is equal to L minus X by L. so இந்த ஈக்குவேஷனை வச்சே நான் ILD வரைஞ்சிடலாம். எப்படின்றத காட்டுறேன். so remember this equation. so what is the equation you are getting? RA is equal to L minus X by L. இப்போ இதை வச்சு மொத்த ப்ராப்ளம் நான் முடிக்கிறேன் பாருங்க.
எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். லிசன் ஹியர். ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எதுவுமே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். ஸோ அப்போ ஆர்ஏவோட ஈக்குவேஷன் என்ன வந்தது? L மைனஸ் எக்ஸ் பை எல். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறோம்? we are trying to draw the ILD for reaction at A. ILD for reaction at A. கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து A, இந்த பாயிண்ட் வந்து A, இந்த பாயிண்ட் வந்து B. okay, this point is B, this is L. ஸோ அப்போ யூனிட் லோடு வந்து நடுவில் இருக்குது அப்படின்னா, அதாவது x என்ற டிஸ்டன்ஸு, இது வந்து L மைனஸ் எக்ஸ் என்ற டிஸ்டன்ஸில் இருக்குன்னா, வாட் இஸ் த வேல்யூ ஃபார் RA? இட் இஸ் L மைனஸ், the value is L minus x by L. கரெக்டா? ஸோ வாட் இஸ் RA? இப்போ தானே கண்டுபிடிச்சேன். L minus x by L. இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு மொத்த ஐஎல்டியை நம்மளால் வரைய முடியும். எப்படி சார்? எஸ், இங்கே பாருங்கள், நான் யூனிட் லோடை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக? ஐ எம் ஸ்டார்டிங் த யூனிட் லோட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஸோ இப்போ பாயிண்ட் ஏ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்போ அதுதான் ஆரிஜின். அப்போ ஏல வந்து பவுண்டரி கண்டிஷன் என்ன? எக்ஸ் வந்து 0. ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்படியே நகர்த்திக்கிட்டே வரேன். பி, இந்த யூனிட் லோட கடைசியாக எங்கே பிளேஸ் பண்ணுவேன்? பியில் பிளேஸ் பண்ணுவேன். அப்போ ஏல வந்து பவுண்டரி கண்டிஷன் என்ன? எக்ஸ்ன்றது 0. அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே நவுத்திட்டே வாங்க. அடுத்து பியில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? ஸோ யூனிட் லோட இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் 0. அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போகிறேன். 0லேருந்து மூவ் பண்ணிகிட்டே போகிறேன். பி வரைக்கும் மூவ் ஆகிறேன். எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு ஏலேருந்து பி வரைக்கும்? பவுண்டரி கண்டிஷன் என்ன? ஸோ அப்போ யூனிட் லோட் வந்து பியில் இருக்கிறப்ப the value of x tends to L. கரெக்டா? அப்போ யூனிட் லோட் ஏல வந்ததுன்னா, ஓகே, யூனிட் லோட் ஏல இருந்ததுன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எக்ஸோட வேல்யூ என்ன? 0. மேத்தமெட்டிக்கல் கிராஃப் மாதிரி தான். சரியா? கிராஃபில் வந்து மூவ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் பியில் வந்து, அதாவது இந்த யூனிட் லோட பிக்கு தள்ளிட்டு போகிறீங்க. அப்போ ஏலேருந்து பி வரைக்கும் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது? எல்ன்ற டிஸ்டன்ஸு. இப்போ பியில் எக்ஸோட வேல்யூ என்ன? எல். தட்ஸ் இட். ஸோ ஒன்ஸ் யூ நோ திஸ் பவுண்டரி கண்டிஷன், use the linear equation. So what is the, why the linear equation ஏன்னு சொல்கிறேன்? again that is very important. y is equal to mx plus c. இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா mx பவர் 1. x பவர் 1ன்னு இருந்ததுன்னா அதுக்கு மேத்தமெட்டிக்கலாக நான் கிராஃப் வரைஞ்சேன்னா இது மாதிரி வரும். ஓகே, ஐ வில் கெட் a graph like this linear curve. இதே y is equal to x square, x is equal to y squareனா ஐ வில் கெட் a parabola. அப்போ வேரியேஷன் வந்து பேரபோலிக்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா L minus x power 1 by L அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் அனாலகஸ் டு திஸ் ஈக்குவேஷன் y is equal to mx plus c. அதாவது லீனியர் ஈக்குவேஷன். அப்போ லீனியர் ஈக்குவேஷன்னா வேரியேஷன் எப்படி இருக்கணும்? லீனியராக இருக்கணும். சரியா? லீனியர்னா இட் ஷுட் ஹேவ் கான்ஸ்டன்ட் ஸ்லோப். ஸோ 30 டிகிரி ஸ்லோப்னா இந்த 30 டிகிரி ஸ்லோப்பில் தான் இந்த மொத்த லைனாக ரன் ஆகிட்டே இருக்கும் ஆஸ் பர் மேக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹேவிங் லீனியர் வேரியேஷன். ஓகே, ஸோ இப்போ ஆர்ஏவோட வேல்யூ வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 1. சரியா? அதை வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் அந்த ஈக்குவேஷன் வச்சும் கண்டுபிடிக்கலாம். எப்படி? வாட் இஸ் த ஈக்குவேஷன்? RA is equal to L minus x by L. கரெக்டா? லிசன் ஹியர், ப்ளீஸ் லிசன் ஹியர். அவ்வளோதான், முடிய போகுது. ஸோ RA is equal to L minus x by L. இப்போ எனக்கு RAவோட வேல்யூ வேணும் அட் பாயிண்ட் ஏ. ஸோ இப்போ யூனிட் லோடு வந்து பாயிண்ட் ஏல இருக்கிறப்ப RAவோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏல வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? அட் பாயிண்ட் ஏ. ஸோ யூனிட் லோடு வந்து இங்கே இருக்குது, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அட் பாயிண்ட் ஏ. கரெக்டா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ RA இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் 0 பை எல். அப்போ என்ன வரும்? எல் பை எல். இது அடிச்சிங்கன்னா 1. இதெல்லாம் நான் டிரைவ் பண்ணேன். டிரைவே பண்ண தேவையில்ல, இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு எல்லாமே நம்ம பண்ணிடலாம். ஸோ அப்போ யூனிட் லோட் ஏல இருக்கிறப்ப RAவோட வேல்யூ என்ன? 1. The value of RA is 1. Again next case, the value of RA when the unit load is at B. So unit load வந்து B ல இருக்கிறப்ப RA ஓட வேல்யூ என்ன? Yes, you will find that. For that, listen here. So what is the equation? RA is equal to L minus x by L. கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு B ல வேல்யூ வேணும். இந்த ரியாக்ஷனோட வேல்யூ வந்து B ல வேணும். ஸோ B ல என்ன வரும்? B ல பவுண்டரி கண்டிஷன் என்ன? x is equal to L. கரெக்டா? At B the value of x is equal to L. So அப்போ RA is equal to என்ன வரும்? L minus L by L, that is equal to 0. That is equal to 0. அப்போ அந்த யூனிட் மூவிங் லோடு வந்து ஏல இருக்கிறப்ப 1 வருது RA. சரியா? B ல இருக்கிறப்ப என்ன வருது? B ல இருக்கிறப்ப RA ஓட வேல்யூ வந்து
0 வருது. நடுவில் இருக்கிறப்ப ஆரையோட வேல்யூ வந்து எல் மைனஸ் எக்ஸ் பை எல். சரியா? ஸோ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏல இருக்கிறப்ப எனக்கு ஆரையோட வேல்யூ 1, பியில் இருக்கிறப்ப யூனிட் லோட் பியில் இருக்கிறப்ப ஆரையோட வேல்யூ வந்து 0, நடுவில் இருக்கிறப்ப ஆரிய வேல்யூ எல் மைனஸ் எக்ஸ் பை எல். இப்போ இந்த வேரியேஷனை ஒரு டயக்ராமாக கொண்டு வரேன். எப்படி வரைகிறேன் அப்படின்றத பாருங்கள். லிசன் ஹியர். தட்ஸ் இட், முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் ஓவர். ஃபைன், லிசன் ஹியர். ஸோ இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. ஸோ இப்போ யூனிட் லோட் வந்து ஏல இருக்கிறப்ப என்ன வேல்யூ வந்தது? 1, கரெக்டா? ஸோ யூனிட் லோடு வந்து பியில் இருக்கிறப்ப என்ன வேல்யூ வந்தது? 0, கரெக்டா? இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் வந்தது? RA is equal to L minus X by L. ஸோ இது என்ன வேரியேஷன் சொன்னால் இது வந்து ஒரு லீனியர் வேரியேஷன் x பவர் 1. அப்போ லீனியர் வேரியேஷன்னா எப்படி வரையணும்? அப்படியே லீனியராக ஜாயின் பண்ணணும், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக ஜாயின் பண்ணணும். இதுதான் லீனியர் வேரியேஷன். அண்ட் திஸ் இஸ் ILD for RA. That's it. ILD for reaction at A for simply supported beam. ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் பேசிக்காக கேட்குற கேள்வி இதுதான். இந்த ஈக்குவேஷன் வச்சு நான் என்ன பண்ணிடலாம்? இந்த ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ரியாக்ஷன் அட் A. Sir, ILD for RB, use the same trick, same skill to draw the ILD for RA. ஒவ்வொன்றா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாளே நான் பெண்டிங் மூமெண்ட் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது. சரியா? எல்லாமே வரையணும். RA, ILD for RA, நெக்ஸ்ட் ILD for shear force, அதுக்கப்புறம் ILD for bending moment. சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் shear force bending momentum போடுறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேண்டிலிவர். சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் நெக்ஸ்ட் லெவல் ட்ரஸ்ஸு. இப்போ டிஆர்பி அதெல்லாம் அப்பியர் ஆகிறீங்கன்னா டிஆர்பி இல்லை ஏயிலையுமே சரி ட்ரஸ்ட்லாம் இப்போ கேள்வி வருது. ட்ரஸ்ட்டில் இருந்துலாம் அதிகமாக கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன். டேரெக்டாக சொன்னோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஐம் கோயிங் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஸோ திஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ரியாக்ஷன் அட் ஏ. இப்போ இதை வச்சு நான் ILD ஃபார் RB வரைகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஐ ஹோப் யூ காட் திஸ் கான்செப்ட். பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். RA is equal to L minus X by L. சரியா? இதை வச்சு ILD ஃபார் RB வரையலாம். எப்படி சார்? எஸ், லிசன் ஹியர். லிசன் ஹியர். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ILD ஃபார் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் RB வரைய போகிறேன். கரெக்டா? ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் RB வரைய போகிறேன். ஸோ அது A, இது B. என்ன சேஞ்சு? ஒரே சேஞ்சு தான். RA வரைகிறப்ப நான் யூனிட்லோட ஏல இருந்து B வரைக்கும் நகர்த்துவேன். RB வரைகிறப்ப நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னா பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ x is equal to 0ன்றது எங்கே வரும்னா பியில் வரும். ஏன்னா நம்ம ILD ஃபார் RB வரைகிறோம். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இது B. அப்போ நான் யூனிட் மூவிங்லோட பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இதனால பவுண்டரி கண்டிஷன் என்ன? பியில் x is equal to 0. அப்படியே யூனிட்லோட இங்கே நகர்த்திட்டு வந்தோன்னா எனக்கு என்ன வரும்? RA is equal to I'll get what? இங்கே இருந்ததுன்னா RA is equal to L minus X by L. அதே ஈக்குவேஷன் தான் வரும். சரியா? இப்போ இந்த யூனிட்லோட பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டேன்? A வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஸோ இது பியிலேருந்து A வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா Lன்ற டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கும். ஸோ ஃப்ரம் B to A it will travel the distance of L. அப்போ what is the value here? ஸோ அப்போ ஏல வந்து பவுண்டரி கண்டிஷன் என்ன? x is equal to L. அப்படியே உல்டாவாக வரும், மாறி வரும். ஓகே, that is the only difference. ஸோ அங்கே ILD ஃபார் RAல ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? A. ஸோ அங்கே ஏல வந்து x is equal to 0 இருந்தது. இங்கே ILD ஃபார் RBனால ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து B. சரியா? ஸோ இப்போ பியில் வந்து என்ன வரும்னா x is equal to 0ன்னு வரும். ஏல வந்து என்ன வரும்? ஸோ பியிலேருந்து A வரைக்கும் யூனிட்டோட நகர்த்திட்டு போனீங்கன்னா ஏல x is equal to L. This is the only change for ILD for RA and RB. ஸோ இது ஒன்று தான் வித்தியாசம். அப்போ we can now find the value. So what is the value of RA? Okay, RA value is equal to, okay, RA is equal to L minus X by L. Correct? What is the value here? Listen here. So RA is equal to L minus X by L. But I need the value of RB. Correct? எனக்கு என்ன வேணும்? RB வேல்யூ வேணும். ஸோ யூனிட்டோட வந்து நடுவில் இருந்துச்சுன்னா this is the equation. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? we can use the summation V0. listen here. ஸோ இப்போ RA வேல்யூ என்ன? L minus X by L.
முன்னாடியே கண்டுபிடிச்சால அதே வேல்யூ. ஸோ யூனிட் லோடு எங்கே ஆக்ட் ஆகுது? யூனிட் லோடு வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகிறப்ப எனக்கு ஆர்ஏக்கான ஈக்குவேஷன் இது. ஸோ இது 1, இது எக்ஸு, இது எல் மைனஸ் எக்ஸ். கரெக்டாக? திஸ் இஸ் எல் மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ எனக்கு ஆர்பி கண்டுபிடிக்கணும். ஐ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர்பி. சரியா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்ளை சமேஷன் ஆஃப் V0. ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஆர்ஏ ஆக்ட் ஆகுது, ஆர்பி ஆக்ட் ஆகுது, அப்புறம் யூனிட் லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ அப்ளை சமேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ ப்ளஸ் ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. எனக்கு ஆர்ஏவோட வேல்யூ தெரியும். ஆர்ஏவோட வேல்யூ என்ன? எல் மைனஸ் எக்ஸ் பை எல் ப்ளஸ் ஆர்பி மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த மைனஸ் 1 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும். இந்த எல் மைனஸ் எக்ஸ் அங்கே போச்சுன்னா மைனஸ் எல் மைனஸ் எக்ஸ் பை எல் ஆகிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நிசனியா. ஸோ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதுக்கு எல்சிஎம் என்ன? எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எல் இஸ் த எல்சிஎம். ஸோ ஐ வில் கெட் மல்டிப்ளை திஸ். ஸோ எல்சிஎம் வந்து எல்னா என்ன வரும்? எல் மைனஸ் எக்ஸ் பை எல். கரெக்டாக? ஸோ இந்த மைனஸை உடச்சி உள்ளே கொண்டு போங்க. வாட் வில் கெட்? மைனஸ் எல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் பை எல். ஸோ படிச்சிங்கன்னா ப்ளஸ் எல்லும் மைனஸ் எல்லும் கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஆர்பி? எக்ஸ் பை எல். சரியா? ஸோ இப்போ ஆர்பி வேல்யூ வந்து the value of RB is x by L. That's it. புரிஞ்சுதா? So this is how we derive this from the basics. Okay. So if you know this, you can easily draw the diagram for ILD for RB. சரியா? So ஞாபகம் வச்சுக்கோங்க, ILD for RB க்கு RB கான ஈக்குவேஷன் என்ன? x by L. Now I will show you how to draw the diagram. Listen here. ஸோ இது ஏ, இது பி. ஓகேவா? ஸோ இப்போ ஆர்பியோட ரியாக்ஷன் என்ன? ஆர்பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எல். எனக்கு ஆர்பியோட வேல்யூ தான் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூனிட்லோட எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? பின்ற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து அப்படியே மூவ் பண்ணி we are going to move this up to point A. அப்போ பியில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 0. ஸோ அப்போ ஏல எக்ஸோட வேல்யூ என்ன? எல். ஏன்னா இந்த இடத்துல ஆர்பி கண்டுபிடிக்கிறதுனால ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பி, அதனால இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படியே இந்த யூனிட்லோட இங்கேருந்து இங்கே வரைக்கும் மூவ் பண்ணுறேன். அப்போ இது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல். Now what is the equation for RB? RB is equal to x is equal to L. So அப்போ case 1 என்ன? Case 1 is when unit load is at B. So B ல unit load இருந்ததுன்னா x ஓட வேல்யூ என்னப்பா? 0. கரெக்டா? ஸோ அப்போ x is equal to 0 ன்னு போடுங்க. Okay, so what will get? X is equal to 0 means RB is equal to 0 by L, that is equal to 0. கரெக்டா? So next, when unit load is at A. Okay, when unit load is at A, so what you will get? X is equal to L. So what is the value of RB? RB is equal to L by L, that is equal to 1. Okay, so this is the difference. So this is how we draw the ILD for RA and RB. புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ILD வரைவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஷியர் ஃபோர்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பெண்டிங் மூமெண்ட். ஆஃப்டர் தட் we can move to the truss. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பியருக்கு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ ஆன் எவ்ரி சப்ஜெக்ட். சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சப்ஜெக்ட் இருக்கா, ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஸ்ட்ரக்சரு, SOM, ஸ்டீல், RCC, அது இல்லாமல் சாயில் ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ என்விரான்மெண்டல், சர்வேயிங், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், எஸ்டிமேஷன், பில்டிங் மெட்டீரியல், கான்க்ரீட் டெக்னாலஜி, வேறு என்ன இருக்குது, ரயில்வே, ஏர்போர்ட். ஸோ இது எல்லாமே முக்கியம். ஸோ எல்லாத்துலேருந்துமே ஒரு டெமோ வரும். சரியா? ஸோ அன்டில் வி ஆர் ஸ்டார்டிங் த கோர்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி டெமோ. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் கம் வித் தி பெட்டர் வீடியோ. ஓகே, again we can meet in the next session with a very good content. சரியா? ஸோ அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரேன், ஒரு நல்ல புது கான்செப்டோட வரேன். ஓகே, தேங்க்யூ to all. See you in next video. Thank you.